கேரட் சாதமும் வித் பொட்டேட்டோ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு அது கூட கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அது கூட துருவின கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலாரிக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கி விடணும். அது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கலக்கி விடணும். இது கூட 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரணும். முட்டையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட வடித்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனல் டச்சாக கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். அதாச்சும் கொத்தமல்லி தழை. இப்போ கேரட் சாதம் ரெடி. உருளைக்கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக சால்ட்டு வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அது கூட லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விடணும். நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் கலக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும், அடி பிடிச்சிடும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.